யாழ்ப்பாணத்துல தமிழ் மக்கள் வெசாக் கூட உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. யாழ் பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவம்னா யாரோ ஒரு தரப்புக்கு ஒரு தேவை இருந்திருக்கு. ஃபேஸ் மாஸ்க முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்த ஒரு குழு தான் இந்த வேலையை செஞ்சதா சொல்றாங்க. நீங்க பொய்யன்னா பாருங்க, இந்த அரசாங்கத்தை விழுத்துறதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கையில் எடுக்கிற ஆயுதம் இனவாதத்தை தான் கையில் எடுக்க போறாங்க. அனுர கைது செய்ய தாமதமாகிற ஒவ்வொரு நாளும் அனுரவுக்கு ஆபத்து, அதை விடுங்க, இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. பெரிய ஆபத்து இருக்கு உண்மைதான். சோ தலைமறைவாகி இருக்கின்ற பெசில் ராஜபக்சையை தூக்கிட்டு வரதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. அதை மட்டும் சொல்லிடலாம். தீவுடிக்கு அட்டப்பழத்துக்கு போறாங்க, சரியா? சைக்கிள் நிலைமை தெரியுமா இப்ப இருக்கிற சூழல்? என்ன நாக்கு வாப்பா இது கூட. இப்ப டியூடிக்கு அட்டப்பழத்துக்கு போற அங்கிருந்து சைக்கிள் வேஸ்ட் தெரியுமா எவ்வளவு உண்டு? அப்ப என்ன நாக்குடாயிரு சோறுங்கிறதுக்கு 15 கிலோமீட்டர் ஓடி போறாங்க. நானே கூட சொன்னேன், வெசாக்குக்கெல்லாம் அதிகமா யாரு பைக்ல எல்லாம் சத்தம் போட்டு புறம் புறம்னு போறது. நேற்று எடிட்டர் வந்து என்னை கலாச்சி ஒரு துண்டு வச்சிருந்தாரு. ஏய் சொல்லிட்டேன். அது என்னன்னா இப்ப அந்த மாதிரி கேங் தான் இப்ப அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டானுங்க. இந்த புள்ளிங்கோ லெவல்ல செயல்படுறதுதான் இங்கேயும் இந்த புள்ளிங்கோ லெவல். அந்த பெரிய பெரிய கெப் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அளவுல இருக்காது. டிஷர்ட் 4-5 சைஸ் எக்ஸல் 4 எக்ஸல் சைஸ்ல டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு போறது. என்னடாப்பா நீங்க எல்லாம் அனுபவிக்கிறீங்க இளவயது. பூமர் அங்கிள், எஸ் கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் வணக்கம் டீல்சான். என்ன சொல்ற? வணக்கத்தை விட இப்ப நடக்கிற சம்பவங்கள், இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒரு பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகைகள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். நீங்க அந்த வெசாக் விடுமுறை தினத்தன்று விட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பின்னால பண்டிகை. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், இந்த அரசாங்கம் எங்க ஃபெயிலியர் விடுதுன்னு சொன்னால், இந்த கனவேர் இந்த நாட்டையே குழப்பணும்ன்ற கொஞ்சம் பேரை வந்து அரெஸ்ட் பண்ண விட்டுருக்கிறது. உடனடியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல சம்பவத்தை நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கு பார்த்தோன்னே அது உண்மையா என்ன சொல்ல ஒரு பெரும் கவலையா தான் இருந்தேன். எனக்கு பார்த்தோன்னே அப்செட் ஆகிருச்சு. என்னடா நாங்கெல்லாம் எப்படி எல்லாம் சந்தோஷமா நல்லிணக்கத்தோட ஒரு அழகான விஷயம் தானே. வெசாக்குனாலே கொஞ்சம் ஒளிமயமா இருக்கும். அந்த ஒளிமயத்தை கொண்டாடுறதுல வந்து எந்த இதுவும் ஆக போறது இல்லை. ஆனா யாழ் பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவம்னா யாரோ ஒரு தரப்புக்கு ஒரு தேவை இருந்திருக்கு. ரைட்டா? முகமூடி அணி அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்த ஒரு குழு தான் இந்த வேலையை செஞ்சதா சொல்றாங்க. அது யாரு எவரு அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் இல்லை. ஆனா முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ரீசன்ட் வெசாக் செலிப்ரேஷன் இன்சிடென்ட் அட் த ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் காமர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா. நல்ல விஷயம், நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப யாழ் பல்கலைக்கழகத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா தென்னிலங்கையில இருக்காங்க தானே சோசியல் மீடியாவுல வீரர்கள், கீபோர்ட் வீரர்கள் இருக்காங்களே, சப்ஜெக்ட கையில் எடுத்துட்டானுங்க, ஓவரால் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இதைத்தான் இப்ப கண்டனே மெயின் கண்டென்ட் என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல தமிழ் மக்கள் வெசாக் கூட உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நியூஸ் இன்சைட்ல இதை பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பேசுறதுக்கு தயாராகி இருக்கேன். இதுல 2 விஷயம் இருக்கு டெல்சான். மாவீரர் நாள் வரக்குள்ளையும் யாழ் பல்கலைக்கழகங்கள ஆரோ தீய சக்திகள் வந்து சில வெப்பன்ஸுகள் அதுகள் எடுத்தது. அதையும் இந்த அரசாங்கம் கவனமா கடந்து போயிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தை வச்சு தென்னிலங்கையில ஒரு பெரிய ஒரு கழகம் ஒன்றை ஏற்படுத்துறான்னு இவங்களோட நோக்கமா இருக்குது. இப்ப பாத்திருப்பீங்க அண்மை காலத்துல போற இப்ப இந்த உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் விசாக்கூடு அந்த முகநூல் பக்கங்களை போய் அவங்களோட பின்னணியை தேடி போய் பாருங்க. அவங்க 6 ஆதரவாளராக இருப்பாங்க. ஒன்றில் SLPP ஆதரவாளர் தான் கணிசமானாக்கள் இருக்கிறாங்க. SLPP என்ன சொல்லுது கூடுதலா? என்ன சொல்றாங்க அவங்க? நாங்க என்னதான் இருந்தாலும் இந்த நாட்டை வந்து பாதுகாக்கணும், பௌத்த துறவிகளை காப்பாற்ற வேணும், அவர்கள் சொல்றபடி கேளுங்க. இப்ப இவங்க அந்த அரசியல் ஆதாயம் தர்றதுக்கு இங்க ஒரு இடத்த போய் சேர்றாங்க. இப்ப SLPPன்னு மட்டும் நாங்க விட்டுற முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கமும் சந்தேகம் இருக்கு. நிறைய பேஸ்புக் போஸ்ட் அடிப்படையா வச்சு நான் சொல்றேன். என்ன சொன்னா, திலீப் ஜெயவீரனுடைய கட்சி சார்ந்த ஒருத்தர் இருக்கார் தானே, ரைட்டா? அவரு என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை முதல்ல பேஸ்புக் மூலமா வெளியே கொண்டு வந்திருக்கார் அருண் சித்தார்த்தன். அந்த பேஸ்புக் பதிவு வச்சு நிறைய பேர் எழுதுறாங்க. இது எப்படி இவர் வந்து இதை ஏன் இவ்வளவு ஒரு வெளிப்படையா, அதுவும் ஒரு இனவாத ரீதியான கருத்துக்களை அடிப்படையாக வச்சு இதை ஏன் எழுத என்ன காரணம்
இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத நிறைய சிங்கள சகோதரர்களே இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க இந்த போஸ்டை ஷேர் பண்ணி. ஸோ இது கொஞ்சம் மர்மமா தான் இருக்கு. இதன் பின்னணியில யாரு செயற்பட்டது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உடனடியா அரசாங்கம் என்ன செய்ய வேணும்? உடனடியா இந்த விஷயம் வந்து இதுதான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இதை வந்து நெகத்த அளவுல அப்படி கிள்ளி எடுக்க வேண்டிய விஷயம், கோடாரியில வெட்டி எடுக்க வேண்டிய அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. நானும் அதான் டெல்சான் சொல்லுவேன். அந்த லோ அண்ட் ஆர்டரை வந்து இன்னும் கடுமைப்படுத்த வேணும் அரசாங்கம்ன்றதை தான் நான் சொல்லுவேன். சொன்னால் சில விடயங்கள்ல வந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கிறவங்க, விசாரணையில் இருக்கிறவங்க மீது எந்த ஒரு தயவு தாட்சரியமும் இல்லாமல் உடனடியா நடவடிக்கை எடுக்கும். என்ன அது வேதனைன்னா தாமதம் எல்லாம் இது வந்து இந்த கதை சரியா தெரியாதவங்களுக்கு இப்ப இருக்காங்க தான், இந்த கட்சி அரசியல் செய்யற அரசியல் கேம்பெயின் செய்யற இளைஞர் யுகம் ஒன்று இருக்குதானே இருக்கனால அவங்க என்ன எடுத்துட்டாங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு தெற்குல தென்னிலங்கையில நாங்க மத்த மதங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுக்கிறோம், அவங்களோட கொண்டாட்டங்கள்லாம் எப்படி கொண்டாடுறதுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம், ஆனா வடக்குல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்ப இதே குழப்பத்தை உண்டு பண்ணத்தானே பாக்குறீங்க டெல்சான், அப்படின்னா எச்சரிக்கை விடுறாங்க. நீங்க பொய்யண்டா பாருங்க. இந்த அரசாங்கத்தை விழுத்துறதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கையில் எடுக்கிற ஆயுதம் இனவாதத்தை தான் கையில் எடுக்க போறாங்க. என்ன அனுரகுமார திசாநாயக்க முடிஞ்ச வரைக்கும் பல இடங்கள்ல வந்து சிலதை கண்டுகொள்ளாம போய் கொண்டிருக்கிறாங்க. இப்ப தொல்லியல் திணைக்களம் இருக்கு. தொல்லியல் திணைக்களத்துல இருக்கிற நியமனம் ஆற நியமனம் தெரியுமா? கிழக்கு செயலணி ஒரு கோத்தாபாய் உருவாக்குனவர். அது ஆற நியமனம். மஹிந்த ராஜபக்ச ஆக்கள் கணிசமான ஆக்கள் வந்து இன்றைக்கும் இந்த அரசாங்கத்துல முக்கிய பொறுப்புகள் இருக்கிறாங்க. இவங்களால நீக்கிக் கொள்ள இல்லாம இருக்கிறன்னா நீக்கிற இன்னும் அதை விட பெரிய பிரச்சனை. இவங்களை வச்சுக்கொண்டு விலக்கி விட்டார்கள் அப்படின்னு வந்துடும். இப்ப இவங்களை வச்சுக்கொண்டு ரன் பண்ணுவோம்னு பார்த்தா அதுவும் மேலாம இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றேன், அந்த ஒரு சவால் மிக்க நாட்களா தான் போகுது. சொல்ல போனா அனுரகுமார திசாநாயக்க பல சவால்களுக்கு மத்தியில தான் பல விஷயங்களை முன்னாடி செஞ்சுக்கிட்டு போறாரு. அனுரகுமார மீது இருக்கக்கூடிய கவலை என்னன்னு சொன்னால் உடனடியா சில விடயங்களை கையாள வேணும், என்ன தாமதிக்க கூடாது. தாமதிக்கிறது வந்து இந்த இனவாதிகள் மதவாதிகள் அல்ல அரசியல் செய்யறாங்களுக்கு பிழைப்பா போகும். அதைத்தான் செய்யறாங்க. இப்ப நேற்று நல்ல ஒரு விஷயம், இந்த மத்திய வங்கிற பிணைமுறையில வந்து வழக்க திரும்ப மீள எடுத்ததுன்றது நல்ல விஷயம். மத்திய வங்கி ஊழல் அது மாதிரி இந்த என்ன சொல்ற ஒரு மேற்குலகம் ஒன்றுல நாமல் ராஜபக்ச சொத்து இருக்கின்ற விவகாரம். இப்ப நாமல் ராஜபக்ச அந்த என்ன சொல்ற அந்த சட்டக்கல்லூரி அவங்களோட அந்த சர்டிபிகேட் சம்பந்தமான இஷ்யூ, அது போல மஹிந்த ராஜபக்ச இஷ்யூ. இப்ப நிதி பசில் ராஜபக்ச இவர் எங்களோட ஆனந்த விஜயபாலயர் அறிக்கையை பாத்தீங்கன்னா நிதியமைச்சரை கிட்டத்தட்ட பெரும் மில்லியன் கணக்கான பணத்தை திருடி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க இன்னொரு அறிக்கையை பார்க்கலாம் டெல்சான். அதாவது மத்திய வங்கியில் ஆளுநர் நந்தலால் அவர்கள் சொல்லியிருக்கிறார் 7% அதிகரிக்க போகுதுன்னு. ஏன் அதிகரிக்குது? இப்ப இந்த காசு போனதெல்லாம் இருக்கு தானே டெல்சான். இந்த 2.5 6 lakhs எல்லாம் 6 லட்சம் அது இதெல்லாம் ஒரு 600 மில்லியன் கணக்கு நேற்று சொன்னாங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு 3-4 அதிகாரிமார் ஒப்போசிஷன்ல இருக்கிற பலரோட தலையீடு இருக்கும். ஏன்னா ஒண்ணு அவங்க தான் அவங்களுக்கு கீழே தான் இதுகள் பாஸ் ஆகி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப அந்த டைம்ல தான் ஏதோ இது மிஸ்யூஸ் ஆகுது, வேற வேற லைன்ஸுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு, பொதுவா இருக்கு. சந்தேகம் இல்ல டெல்சான். இந்த ஆட்சியை வெகு விரைவில் வெளியேற்றணும். அதை கிட்டத்தட்ட இவங்களை செய்து கொண்டு வந்துட்டாங்க. விளங்குதா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பென்ஷன் நாடாளுமன்ற உறுப்பினர் பென்ஷன் இப்ப சிறப்பு சலுகைல நிப்பாட்டி எல்லா காசையும் கொண்டு ரெசர்வை கொண்டு வந்தாங்க. இப்ப பாருங்க அது எப்படி ஒபிஷியலா வெளியில போயிருக்கேன்னு. இவங்க திருடல்ல, ஆனா யாரு செய்தது? அதிகாரி மாதிரி கவலை கொண்டு வந்தானே. அனுரகுமார திசாநாயக்க இந்த பாகிஸ்தான் மாதிரி ஒன்றும் செய்ய கூட அரெஸ்ட் பண்ணி முழு பெரிய உள்ள போடும். அனுர கைது செய்ய தாமதமாகிற ஒவ்வொரு நாளும் அனுரவுக்கு ஆபத்து. அதை விடுங்க, இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஏன்னா இவங்க லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை. இவங்க அவ்வளவு பேருக்கு நிலுவையில் இருக்குன்றால் போடணும் ஆக்கள். அல்லது இப்போ சொல்லணும், பசில் ராஜபக்சே இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜராக தவறுற பட்சத்துல பசில் ராஜபக்சே சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டு பொது ஏலம் விடப்பட்டு அது நாட்டு பொருளாதாரத்துக்கு கொண்டு வரப்படும். சம்பந்தமா நேற்று ஆனந்த விஜயபால் அமைச்சர் சொல்லியிருந்தாரு, தேவைப்பட்டா அந்த அந்தந்த குற்றத்தன்மைகள் அமைப்புக்கு அமைய, அதை மாதிரி நீதிமன்ற பிறப்பிக்கிற உத்தரவுக்கு அமைய தேவைன்னா ப்ளூ நோட்டீஸ், அப்படி இல்லைன்னா ரெட் நோட்டீஸ். அப்ப பசில் ராஜபக்சக்கு ப்ளூ நோட்டீஸா ரெட் நோட்டீஸாங்கிறது மிக விரைவில் நீதிமன்றத்துல ஒரு முடிவு எடுக்கப்படும். அதுக்கு பிறகு நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ தலைமறைவாகி இருக்கின்ற
பெசில் ராஜபக்சேயை தூக்கிட்டு வரதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. அதை மட்டும் சொல்லிடலாம். காப்புட்டு கா 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 பெசில் பெசில். இன்னொரு விஷயம், இப்ப அர்ஜுன மகேந்திரன் இந்த கல்யாண வீட்டுக்கு போனவர், எப்பயோ கல்யாண வீட்டுக்கு போனவர் சிங்கப்பூருக்கு, கல்யாணம் வரல, கல்யாணம் முடியல, இன்னும் முடியல, இன்னும் நடந்துகிட்டு இருக்கமா இதான் கதை. ஏன்னா ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தாரு, கல்யாண வீட்டுக்கு போறேன்னு போனாரு, இன்னும் வரல. அந்த மாதிரி தான் அவருடைய கதை இருந்துச்சு. இந்த பேர் மாற்றம் ஏதோ செய்துட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படியே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இப்ப எப்படியோ வழக்கு மீள ஆரம்பிக்கிறாங்க. அதனால திரும்ப கல்யாண வீட்டுக்கு போனவரையும் தூக்கிட்டு வரதுக்கான காலம் நெருங்குது அப்படிங்கறதையும் சொல்லிக்கலாம். இல்ல, நெருங்க வேணும். மற்ற இப்ப பிணைமுறை தொடர்பா அண்டைய கால பகுதியில ரவிகரனாக பொறுப்பா இருந்தவர் அமைச்சரா. இப்ப எனக்கு என்னன்னு தெரியுமா, அவங்க எல்லா விஷயத்திலையும் சேமிக்கிறாங்க. அந்த சேமிக்கிறது அப்படியே பொட்டண்டு வெளியில போகுதுன்னு. அதான் ஒரு பெரிய ஒரு நெருக்கடி இவங்களுக்கு. பட் இவங்கள்டையும் வந்து என்னன்னு சொன்னால், அதிகாரிமார் எவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறாங்கன்னு எத்தனை அதிகாரிமார பாக்குறது. ஆனா அந்த செய்தியோட நேற்று பதிவான ஒரு முக்கிய செய்திதான், ஒரு மௌலவி ஒருவர் ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னது காலையிலே அப்படிதான் செய்தி பதிவானுச்சு. ஆனா அதுக்கு பிறகுதான் அதை அறிஞ்ச நிறைய பேர் தேடி பார்த்திருக்காங்க. இவர் மௌலவி இல்ல, முழுமையா மதரசாவுல படிக்காத ஒருத்தர் எப்படி மௌலவியாக முடியும் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா ஜமியத்துல் உலமா சங்கத்து சபையினரும் ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க அவர் மௌலவி இல்லைன்னு. இது சம்பந்தமா இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்புல அமைச்சர் நளின் தத்திச ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் மௌலவி என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். 2025 වසරේදී වුණු සිදුවීමක් ගැහැණු දරුවන් දෙදෙනෙක් අපයෝජනය කිරීම සම්බන්ධයෙන් මේ පිළිබඳව එම ගැහැණු දරුවන් දෙදෙනත් ඔවුන්ගේ මව්වරුනුත් ලබා දීපු සාක්ෂි අනුව තමයි පොලිසිය එවැනි සඳහනක් කළා තිබුණේ. නමුත් ඒ ප්‍රදේශයේ පවතින සංවිධාන ඕ අනෙක් සාක්ෂි වලින් ඒ ගැන වෙනත් මෞලවරයෙක් නොවේ කියලා කියනවා නම් ඒ ගැන පොලිසිය පරීක්ෂණ කරගෙන යනවා. ඒ අනුව සාක්ෂි සටහන් කරගෙන යනවා. நான் நினைக்கிறேன் டெல்சான், இவர் தான் மௌலவி என்ற ஒரு போலி மௌலவியா இருந்தாரு தெரியாது. உலமாக்கள் சபை வந்து அப்படி சொல்லி இருக்குது. இப்ப நலிந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, சில பேர் நாக்களை ஏமாத்தி இருக்கலாம் தான் மௌலவி என்று. அதான் இப்ப அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அவங்களுடைய ஒரு அறிக்கை இருக்கு, ஊடக அறிக்கை. இலக்காவம் பிரதேசத்தில் 14 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள நபர் தொடர்பாக சமூக ஊடகங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் பரவி வரும் செய்திகளில் அவர் மௌலவி என குறிப்பிடப்பட்டுள்ளமை தவறானதாகும். குறித்த சந்தேக நபர் எந்த ஒரு அரபு கல்லூரியிலும் பட்டம் பெற்ற ஒரு மௌலவி அல்ல. மேலும் அவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தாய் சபையிலோ அல்லது இறக்காமம் கிளை சபையிலோ அங்கத்தவரும் அல்ல என்பதை எமது சபை உறுதிப்படுத்துவதுடன் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம்னு அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா நேற்று மௌலவின்னு தான் அறிவிச்சிருக்காங்க முதல்ல. அப்ப நான் ஒரு இடத்துல பார்த்தேனா, அடா பாதைகளா, அவ்வளவு பெரிய தேர்தல் செஞ்ச சம்பவத்தை இன்னொரு மௌலவியும் செஞ்சிருக்காரு பேலன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு இடத்துல இருந்துச்சு. நான் பார்த்தேன். இல்ல சரியா சொல்லிருக்காங்க. இல்ல, அந்த சோசியல் மீடியாவுல அந்த கருத்துக்கு தான் நலிந்தவும் வந்து இது வந்து நாங்களா சொல்லல, இது வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். சோசியல் மீடியாவுல நேற்று அப்படித்தான் பேலன்ஸ் பண்ண வெளிக்கிட்டது சிங்கள மீடியாக்கள் நேற்று. அதுக்குதான் ட்ரை பண்ணாங்க. ஆனா கடைசி இதேபடி எல்லாரும் உடனடியா செயற்பட்டு அதெல்லாம் ஆகிட்டாங்க. ஆனா எப்படிதான் மௌலவியோ மௌலவி இல்லையோ, மௌலவி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா யாரா இருந்தாலும் ஒருவேளை செய்திருந்தாலும் கூட சட்டம் தன் கடமையை சரியா செய்யணும். சட்டத்துக்கு முன்னுக்கு இந்த பதவி பட்டம் மதம் சார்ந்த விஷயங்களை வந்து நாங்க முன்னுக்கு வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. யாரு எவரா இருந்தாலும், ஃபாதரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கேவலமான அசிங்கமான செயல் செஞ்சாங்கன்னு சொன்னா உடனடியா நடவடிக்கை எடுத்து ஆகணுங்கிறத நாங்க இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறமா அப்படியே எங்க அப்பா நம்ம உதயகமன் பிள்ளை அவர்கள் வந்து இந்த கருப்பு கோட்டெல்லாம் பார்த்து ஒரு சட்டத்தரணியை இன்னைக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு கையில புக்கெல்லாம் கொண்டு வந்தாரு. ஆமா, புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. எனக்கு அவரை கிடைக்காது, ரொம்ப ரேர். இந்த கடல்ல வர்ற டொல்பின் மீன் மாதிரி தான், ரொம்ப ரேரா இருக்கும். அப்பப்பதான் பார்க்கலாம் இந்த மாதிரி சீன்கள். அப்ப இன்னைக்கு பார்த்திருக்கோம். எப்படின்னு சொன்னா, பிள்ளையாடின் அடிப்படை உரிமை மனு இன்று விசாரிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துல. அதுக்காக அவர் வாதாட போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாருங்கிறதையும் கேட்போம். හිටපු මාහැමති පිල්ලයන් අත්අඩංගුවට ගැනීම නීති විරෝධී කියලා ඒක අවලංගු කරන්නයි කියලා කරපු අපේ ඉල්ලීම අද අපි ගොඩනගලා තිබුණා. මූලික අයිතිවාසිකම් නඩුවක් හිටපු මහාමාත්‍ය පිල්ලයන්ව අත්අඩංගුවට ගැනීම නීති විරෝධී කියලා ශ්‍රේෂ්ඨාධිකරණයට ප්‍රකාශයට පත් කරන්න කියලා. ඒ නඩුව
වරින් වර කල් ගියත් අද විවාදයට ගැනුණා. பிள்ளையான் வெளியில வந்துருவாராமா? அவர் சொல்றாரு இதுவரைக்கும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா பேசினாலும் கூட ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா இவரை வந்து இப்ப அடைச்சு வச்சு இல்லையா, கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் சம்பந்தமா தான் இவரை வந்து வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமா தான் வெளியே அதிகமா பேசப்படுதுன்னு உதயகம்மன் அவருடைய சட்டத்தரணி, பிள்ளையாருடைய சட்டத்தரணி சொல்லியிருக்காரு. இல்ல அவரை கைது செய்தது வந்து கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்கல் தான் கைது செய்யப்பட்டது. ஆனந்த விஜயபால் நாடாளுமன்றத்தில் சொன்னார். அதன் பின்னர் இந்த விடயத்திலும் அவர் சில தகவல்கள் வழங்கியதால் இதுவும் அதனோடு இணைத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனா இவர் சொல்றாரோ இல்லையோ, சுத்தி இருக்கவங்க இவரை பத்தி சொல்றதுனால தான் இவங்களுக்கு தரவுகள் ரொம்ப அதிகமா கிடைக்குது. டீ குடிக்க அட்டப்பழத்துக்கு போறாங்க, சரியா? சைக்கிள் நிலைமை தெரியுமா இப்ப இருக்கிற சூழல்? என்ன நாக்கு வாப்பா இது கூட, என்ன நாக்கு? வீடியோ பழைய வீடியோட வைரல் ஆகுது. சோறு திங்கிறதுக்கு 15 கிலோமீட்டர் ஓடி போறாங்க. இப்ப நான் சொல்லல, அதாவுல சொல்லி இப்ப திரும்ப அந்த வீடியோ வைரல் ஆகுது. இப்ப இருக்கிற அந்த என்ன சொல்ல, இப்ப இருக்கிற அந்த எரிபொருள் தட்டுப்பாடு அல்ல இப்ப சர்வதேச ரீதியா இழந்திருக்கக்கூடிய நெருக்கடி சூழ்நிலையில பயணத்தை குறையுங்க, பயணத்தை குறைச்சு உள்ள அதாவுள்ள வடிவ அவர் சொல்றாரு. அப்ப இதுகள் எல்லாம் சரியில்லை, இதை நிறுத்துங்க. டீ குடிக்கிறதுக்கு என்னதுக்குறா அட்டப்பழத்துக்கு போகணும், 15 கிலோமீட்டர் போகணும் அவன் அது குடிக்கிறது, அதெல்லாம் வேணாம். இப்ப டீ குடிக்க அட்டப்பழத்துக்கு போற அங்கிருந்து சைக்கிள் வேஸ்ட் தெரியுமா எவ்வளவு உண்டு? அப்ப என்ன நாக்குடாயிரும்? சோறுங்கிறதுக்கு 15 கிலோமீட்டர் ஓடி போறாங்க. அவர் கதைச்சாலே காமெடியா இருக்கும், ஆனாலும் சீரியஸான விஷயங்களை நகைச்சுவையாகவும் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரு. இந்த நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். 2029 முன்பே நாமல் ஜனாதிபதி ஆகலாம், நினைக்காத அளவிற்கு ஜேவிபி ஆட்கள் எங்களோடு சேர்கிறார்கள், எஸ்எல்பிபி திஸ்ஸ குட்டியார சொல்லியிருக்காரு. இல்ல நான் நினைக்கிறேன் எஸ்எல்பிபி சேர்றேன்னு சொன்னால் கனவுல சேர்றாங்க போல. அது இவருடைய கருத்துக்கு இன்னொரு சொல்லியிருக்காரு, எஸ்ஜேபி சொல்லியிருக்காரு. இந்த திஸ்ஸ குட்டி எல்லாம் பக்கத்தில் வைத்திருந்தால் நாமளால் வெல்லவும் முடியாது அப்படின்னு அவரு எகென்ஸ்ட் சொல்லியிருக்காரு. இல்ல எனக்கு இவங்களை பார்க்கக்குள்ள ஞாபகம் வர தமிழகம் தான். எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக எல்லாம் போச்சுதோ அது மாதிரி தான் நாமல் இளமை முடிய போகுது. இன்னைக்கு ஜான்சன் பெர்னாண்டோ சிஐடிக்கு வந்திருக்காருன்னா அப்ப அவர் சொல்றாரு, நாங்கள் நல்லா ஆட்சி செய்தோம், மேலே இருப்பதை பாருங்கள், எங்களோட ஆட்சி விளங்கும், மேலே இருப்பதை பாருங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்க இருக்க பில்டிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு எங்களோட ஆட்சி காலத்துல, இதெல்லாம் எங்களோட ஆட்சி காலத்துல நடந்ததா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாருங்கிறது. இவங்களோட சொந்த காசை போட்டு தானே செய்தவங்க. அதுதானே. வவுனியாவிலேயும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன டெல்சா? வவுனியாவில் வந்து பாத்தீங்கன்னா சிங்கித்தி பார்த்தாள், அதாவது சின்ன சின்ன அதான் நான் கூட சொன்னேனே, வெசாக்குகள்லாம் அதிகமா யாரு பைக்ல எல்லாம் சத்தம் போட்டு புறம் புறம்னு போறது. நேற்று எடிட்டர் வந்து என்னை கலாச்சி ஒரு துண்டு வச்சிருந்தாரு, ஏய் சொல்லிட்டேன். அது என்னன்னா இப்ப அந்த மாதிரி கேங் தான் இப்ப அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டானுங்க. இந்த புள்ளிங்கோ லெவல்ல செயல்படுறதுதான் இங்கேயும் இந்த புள்ளிங்கோ லெவல். அந்த பெரிய பெரிய கெப் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அளவுல இருக்காது டிஷர்ட், 4-5 சைஸ் எக்ஸல், 4 எக்ஸல் சைஸ்ல டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு போறது. என்னடாப்பா நீங்க எல்லாம் அனுபவிக்கிறீங்க இள வயது. ஆனா இந்த போற போக்கு நல்லது இல்ல டெல்சான். இந்த இளைஞர்கள் இந்த செயற்பாடுகள் பலர் செயற்பாடு வந்து நல்லதா படையில்ல. அந்த வீடியோவை பார்த்தா தெரியும், இந்த பாத்துருவோம் நாங்க. ரொம்ப மோசமான செயற்பாடுல தான் ஈடுபடுறாங்க. இப்படி அடிச்சுக்கிட்டு அதுவும் ஒரு பையனை போட்டு இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. என்னத்த சொல்றது. அதோட இன்னும் மட்டும் இருக்கு டெல்சா என்னன்னு சொன்னால், இப்ப போற போக்கு வந்து என்னன்னு சொன்னால் வீடுகள்ல வந்து பிள்ளைகள் செயற்பாடுகளும் வந்து மிக மோசமா இருக்குது. எந்நேரம் போன் அல்லது எந்நேரம் டிவி அல்ல ஏதோ ஒரு டெக்னாலஜியோட இருந்து கொண்டு ஃபுல் டிப்ரெஷன், மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் இல்லை பிள்ளைகளுக்கு. மற்றது இப்ப கூட்டமா விளையாடி தெரியாது, கூட்டமா ஒரு கிரவுண்ட்ல போய் ஓடி தெரியாது, எல்லாம் வந்து இப்ப போனுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, நாங்க விளையாடிட்டு வர மாட்டேட்டு போன் எடுத்து 2 பேர் ஃபுட்பால் விளையாடுறாங்க கேம்ல. இந்த போற போக்கு டீல்ஸான் இந்த வேகம் அனுரகுமராக்கள்ற கைது நடவடிக்கையை தடுக்கிறதுக்கு மாதிரி தான் இந்த பொருளாதார சரிவு வார மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வேகம் கூடிட்டாங்க, கணவர் உள்ளுக்குள்ள போறாங்க. எப்படி இவங்க தடுக்கலாம்ன்ற ஒரு உத்தி தான் இஞ்சால. நேத்து முந்தா நேத்து நிகழ்ச்சி பார்த்த நிறைய பேர் இன்னைக்கு என்ன தமிழரசு இன்னைக்கு வேற ஜோதிச்சு கொள்ளுங்க. நாங்க அதுலயும் என்ன சொன்னாங்க, நீங்க செய்யலன்னு தான் சொன்னாங்க. நம்ம அதுல வந்து இவரை குற்றமா சொல்லலையே, களவடத்துன்னு சொன்னாங்களா, பொய் சொன்னு சொன்னாங்களா? இல்ல இப்ப இவங்களுக்கு வர நெருக்கடியை தான் நாங்க சொல்றோம் டெல்சான். இப்ப எங்களுக்கு வந்து டெல்சான் எங்களை ஸ்ரீலங்கா என்ன சொல்ற கிளீனா இருக்கணும்,
நீட்டா இருக்கணும். அதுல என்ன சொல்ற ஒரு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம ஸ்மூத்தா இருக்கணும் ஸ்ரீலங்கா. இதைத்தானே நாங்க விரும்புறோம். நேற்று எதிர்பார்க்கிறது முந்தின நாள் அதுக்கு எல்லாருடைய முதல் எதிர்பார்ப்பும் அதுதான். ம். நேற்று முந்தின நாள் அதுக்கு முதல் நாள்ல என்ன சொன்னாங்க? இதுல கவனமா இருங்க, கவனமா இருங்க. இங்க இது நடக்குதுன்னு. இன்றைக்குமா தான் சொல்றேன் டெல்சா. அனுரகம் இப்ப இதுல எனக்கு ஒன்றுல ஜெயலலிதாவை பிடிக்கும்னு சொன்னால் அவ ஆட்சிக்கு வந்தாண்டா உடனே ஆறார அந்த தான் எதிர்க்கட்சியில இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டுகள் செய்தாங்களோ அவ்வளவு பிடிச்ச கூட ஜெயில போடுறான் முதல்வர். அதுல கொஞ்சம் அனுரை இன்னும் டிலே பண்ணுது. அனுரை கைதை விரைவுபடுத்தினால் நாட்டுல கனபிரச்சனை முடியும். அதோடனா இன்னைக்கு ஒரு முக்கியமான அனுமதி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கோட்டாபே ராஜபக்சவுக்கு. ஏன்னா லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோடு அந்த வழக்கு தொடரப்பட்ட வழக்கு வந்து இப்ப விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதை பத்தி சொல்றாங்க. லலித் குகன் வழக்கில் இணைய வழியில் சாட்சியம் அளிக்க கோட்டாபே ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. ஏற்கனவே இவர் அழைச்சு பார்த்தாங்க, இவர் போகல, மரண பயமா, அச்சுறுத்தல் இருக்கான், டயஸ்போராவால இவங்க எதுவும் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல இவர் போகல. அதான் சொன்னார் இவரு, உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன செய்யுங்க, நீங்க இருக்க இடத்துல இருங்க, இருந்துகிட்டு எங்களுக்கு வாங்க. ஆன்லைன்ல ஸ்டேட்மெண்ட்ட கொடுங்க, நாங்க மிச்சத்தை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்ப அதுல என்னடா ஆ, அவருக்கு அதுல என்ன பிரச்சனைனா அவர் போறது பாதுகாப்பு பிரச்சனை வெக்கம் அவருக்கு ஆக்களுக்குள்ள போறதுக்கு. சந்திக்க இயலாதேனா. வெக்கத்துல அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகல. எனிவே நில்சா, இதுதான் இன்றைக்கு லேட்டஸ்டா போய் கொண்டிருக்குது. வேற ஆமா. ஸ்ரீலங்காவுக்குள்ள பெரிய லெவல் ஒன்றும் இல்லை. மற்றது இந்த சிறுவர்கள் விடயத்துல பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏறாவூர் பகுதியில பார்த்திருப்பீங்க, ஒரு 15 வயது சிறுவன் வந்து ஒரு தன்னுடைய சகோதரிய கையடக்க தொலைபேசி விளையாடி கொண்டிருந்த போது கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது. மற்றும் அதுக்கு தென்னிலங்கையிலேயும் ஒரு சம்பவம் பதிவாயிருக்கு. தங்கச்சி அண்ணன் அடிச்சண்டு பிள்ளைகள் அக்ரெசிவா வருது. இந்த போனுகளை பார்த்து போனுகளை உங்களோட தேவைகளுக்காக பிள்ளைகள்கிட்ட கொடுத்து நீங்க வேலை செய்ய வலிக்கிட்டு பிள்ளைகளை பழுதாக்கிறாங்க. பிள்ளைகள் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பிள்ளைகள மெமரி எல்லாம் வந்து அப்படியே அப்படி என்ன சொல்ல அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது எல்லாம். அது மட்டும் இல்லைன்னா இன்னொரு விஷயமும் சொல்லணும், பெற்றோர் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. தந்தை வேலைக்கு போறாரு, இன்னும் ஒரு சில இடங்கள்ல தாயும் வேலைக்கு போறாங்க. எல்லா வீடும் ஒரு மாதிரி இருக்க போறது இல்லை. இப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல பிள்ளைகளுடைய நடத்தைகள் என்ன, நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பெற்றோர்கள் சரியா கவனிக்கிறதுக்கு, அவதானிக்கிறதுக்கு தவறுகிறாங்க. இதைத்தான் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கான சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டு வெவ்வேறு வழிகள்ல வெவ்வேறு விஷயங்களை நாடுறதுக்கு அந்த டைமை பயன்படுத்துறாங்க. அதுக்கு தான் நாங்க இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நேற்று பாத்தீங்கன்னா சொல்லியிருந்த நியூஸ் இன்சைட்ல மாத்திரையில பதிவான செய்தி, 12 வயது சிறுவன் 60 வயதுல அந்த தாத்தா என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன். அது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம். அந்த தாத்தாவுக்கு எப்படியோ 74 வயதுல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. 7 வருட சிறை தண்டனை. அதே டிலே ஆகி தான் கிடைச்சிருக்கு. ஆனா பாதுகாத்துக்கோங்க. நம்ம பிள்ளைகளை நாங்க தான் பாதுகாக்கணும். ரொம்ப அவதானமா இருக்கணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குட் டச், பேட் டச் எது அப்படிங்கிறத நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும். யாராவது உங்களை தவறா நாடுனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. இல்ல அதோட டீல்ஸான் என்னன்னு சொன்னால் இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னா இதுல பார்க்கணும்னா இப்ப எல்லாரும் இந்த அவசரமா எல்லாரும் முக்கியமா உழைப்பு அல்லது பணம் கட்டாயம் தேவை இருக்கிற வாழ்க்கை சூழல் அப்படி இருக்குது. இருந்தாலும் அந்த பிள்ளைகளோட கொஞ்சம் என்ன சொல்ற எங்கள்கிட்ட பணம் பொருள் எல்லாம் இருந்து எங்களோட எதிர்கால செல்வங்களே அந்த குழந்தைகள் தான். இந்த குழந்தைகளை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னா குறிப்பா புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் எவ்வளவோ பேர் எவ்வளவோ கனத்த இதயத்தோடு எவ்வளவு சிரத்தை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து அவ்வளவு பொருத்தமா இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம். எனவே இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில வந்து பிள்ளைகள் கவனம். ஏன்னா கன்னடங்கள்ல வந்து 3, 4 வயசு பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்ற அந்த அவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்ட்ட இப்ப டெல்சான இப்ப நாங்க ஒரு வேலையை செய்யணும்னா கையிட்ட பிள்ளைகிட்ட போனை கொடுத்து விட்டா வேலை செய்யலாம். அந்த பிள்ளை அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி அந்த அந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை பாருங்க. படிப்பா 2 பேரும் அந்த பிள்ளையும் அண்ணனும் தங்கையும் அவ்வளவு ஒரு அழகானவர்கள் என்ன. இந்த வன்முறை லெவலுக்கு கொண்டு போகுது இந்த சோசியல் மீடியா. மற்றது கொஞ்சம் சரியா கவனம் எடுங்க. இந்த பிள்ளைகள விஷயத்துல சரியான சென்சிட்டிவா இருங்க. நாட்டில் எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் வீட்டு சட்டம்ன்றது அம்மா அப்பாட கையில இருக்குது. ஒவ்வொரு நாடும் அழகா இருக்கிறன்னா ஒவ்வொரு அம்மா அப்பாவும் இடியிலண்ட பெர்ஃபெக்டா இருந்தா அந்த நாடு கிளீனா இருக்கும். பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் அன்பால தண்டிங்க. எவ்வளவு விதங்கள் இருக்குது. அன்பால தண்டிங்க. அன்பால அவங்கள கட்டி போடுங்க. கட்டாயம் அந்த என்ன சொல்ற கப்பல்ஸும் கணவன் மனைவியும் வந்து லவ்வபுளா இருங்க. ஒருவருக்கு இடையில அன்போட இருங்க.
நீங்க ஒரு பவுண்ட்ல நகை வாங்கி கொடுக்கணும், அல்லது ஒரு பெரிய ரேயில கேக் அடிச்சு போய்த்தான் மனுஷிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அல்லது கணவனுக்கு பெரிய இறைச்சி விருந்து வச்சுத்தான், அல்லது கணவனுக்கு நண்டு குழம்பு வச்சுதான் விருந்து வைக்கணும். இல்ல அன்பா பண்பா ஒரு சம்பளம் சொதியோட அன்பா பண்பா சாப்பிட பாருங்க. சரி. ரெண்டு பிள்ளையோட மனைவி கஷ்டப்படுறாள்டா, அவள் போக்குள்ள சோறு மட்டும் போட்டு இருந்தாள்டா, அவ கூட அவளுக்கு ஒரு கறியாகி கொடுத்து அவளுக்கு துணையா இருங்க. சண்டை பிடிச்சி அல்லது அவளோட கஷ்டப்படுத்தி அது வந்து பிள்ளைகளை பாதிக்கும். இது நீங்க நினைப்பீங்க என்னடா பிரசங்கம் வைக்கிறவன்ட்டு, அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப சூழ்நிலை டெல்சான் என்னன்னா எல்லா இடத்துலயும் பெரிய பரிதாபம் நடந்து கொண்டிருக்கு. பதிவாகிற செய்திகளை வெளிநாடு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. வெளிநாடுகள்ல சிலதை சொல்ல முடியாமல் இருக்கு. வெளிநாடுகள்லயும் சேம் சிச்சுவேஷன். எனிவே இது ஒரு தகவலுக்கு தான். என்னடா இந்த நாட்டு நடப்ப எல்லாரும் வந்து இன்றைக்கு ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க, நாங்க எல்லாரும் மகிழ்வா எங்கட வீட்டுக்குள்ள பார்த்து என்ன சொல்ற ஒரு நாட்டுல நடக்கிறதுன்றதை கண்டு ஒரு குடும்ப நிகழ்வா பாக்குறோம்ண்டு இந்த குடும்பத்தில கருத்துக்களை நாங்க இதுல சொல்ல வேணும்ன்றதை சொல்றோம். கொமெண்ட்ஸ்லயும் கன கருத்துக்களை சொல்லியிருந்தவங்க பார்த்திருப்பீங்க. பல பேர் தங்களோட ஆதங்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருந்தாங்க. சொல்வது இலகு செய்வது கடினம் என்று சொல்லி இருக்கிறீங்க. வி2ஹி என்று சொல்லி கீழே போடப்பட்டிருக்கு. தமிழரசு திட்டமிட்டு அரசாங்கத்தை குறை கூறுவதாகவே பணிக்கு அமர்த்தப்பட்டால் அவர் என்று சொல்லி ஒரு கருத்து. தமிழரசு நீங்க நாட்டுல இல்லாமல் தான் நாடு இந்த நிலைமைக்கு செல்ல காரணம். இல்ல என்னன்னு சொன்னால் முதலாவது 2 விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் நல்லது ஆறு செய்தாலும் அந்த பாராட்டத்தான் வேணும். குறைகள் நடக்கக்குள்ள விமர்சிக்கத்தான் வேணும். அந்த விமர்சனத்தையும் குறைகளையும் நீங்க ஏற்றுக்கொள்ற பக்குவம் இல்லை, நாங்கதான் பிள்ளை. விளங்குதா டேல்சா? இப்ப ரோகண விஜயவீர வரலாற்றை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ரோகண விஜயவீர ஒரு காலத்துல வந்து அந்த அவங்களோட கட்சி கூட்டங்கள், அந்த கட்சி கூட்டங்கள்ல வந்து இனி ஆக்ரோஷமான வகையில் அந்த விவாதங்கள் நடக்கும். அந்த கருத்துக்களை தான் நீங்க இப்ப கூடுதலா லால்காந்த விட்ட பாப்பீங்க. அது வந்து அவங்களோட கட்சி கூட்டங்கள் அப்படி ஒரு ஜனநாயகம் இருந்ததா. அவர் சொல்லுவார நீங்க கதையுங்க, எதிரும் புதிருமா கதைச்சா தான் நாங்க ஆரோக்கியமா இருக்கலாம். அது வந்து ஜேபி பொலிசியாவே இருந்தது. இப்ப இதுல எழுதுறாக்கள் எல்லாம் அரவாசி பேர் வந்து இப்ப அனுராவை தெரிஞ்சாக்கள் அல்லது என்பிபியை தெரிஞ்சாக்களா இருக்கிறீங்க. நாங்க பழைய ஜேபியை பற்றி காய்ச்சிட்டு இருக்கிறோம். அவங்களும் இப்படி இல்லை. அதனால ஆக்ஷன் எடுங்க. என்னடா நீங்க வந்து ஒரு எனர்ஜியான ஆக்கள். அதுக்குத்தான் சொல்றோம், நீங்க குறை சொல்றேன்ற நினைச்சா நாங்க ஒன்றும் செய்யல. ஏன்னா இது குறை இல்லை. நாங்க என்ன திரும்ப சொல்றோம், இந்த கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணணும், இன்னென்ன விஷயத்தை செய்யுங்க இமீடியட்டா. அதுலதான் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸும் இருக்கணும், அதை நாங்க வேகம் வாசிச்சிடலாம். பல்கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் ஏதாவது பிரயோசனம் உண்டா? அனுர சகோ சரியாகத்தான் செய்கிறார். பல்கட்சியை கூட்டினால் அரச பணம் தான் வீண். அவர்களின் அரசியல் லாபத்தையே பார்ப்பார்கள், நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இல்ல பல்கட்சி கூட்டம் ஏன்னு சொன்னா கூட்ட சொன்னது பல்கட்சி கூட்டம் என்ன அனைத்து கட்சிக்குழு கூட்டம் கூட்டுனா இப்ப இந்த எதிர்கட்சியில இருந்து கொக்கரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட அது இருக்குது, நான் அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன், இந்த மறைக்கார் அங்கால முஜிபுர் ரஹ்மான் கனவே சொல்லிக்கணும், என்ன கொண்டு ஒரு $10,000 உடனே கொண்டு வருவேன், $1,00,000 அனைத்து கட்சி குழு கூட்டத்தை கொண்டு வந்து டெல்சனை கூட லொக் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வா, நாட்டை முன்னேற்றுவோம். அங்க ஒன்று தரும் ஒன்றும் கொண்டு வர மாட்டான். கிட்டத்தட்ட டெல்சான் இப்ப இந்த ஆட்சியை உடனடியா ஒன்றில் அப்படியே ஷட் டவுன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த ஆட்சியை வந்து ஒரு என்ன சொல்ற ஸ்ட்ரகிள் ஆக்கணும். அதுக்கு நாங்க சொல்ற ஆலோசனையை நீங்க பிள்ளையா விளங்கி கொண்டால் ஒன்றும் செய்யல. ஓகே, அந்த கமெண்ட்ஸோட நாங்க இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரலாம். நாளைக்கும் இன்னும் பல புதிய அப்டேட்டோட பேசுவோம். நாடு ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா அப்பா தான் ஜனாதிபதியும் பிரதமரும். அந்த ஜனாதிபதியும் பிரதமரும் உங்களோட கேபினெட்டை முதல் ஒழுங்கா போடுங்க. முதல் உள்ளுக்குள்ள என்ன சொல்ற சிறுக சில விஷயங்களை சேமிக்க பாருங்க. நாட்டுக்குள்ள அடுத்தவனும் மற்ற பிள்ளைகள விஷயத்துல மிக மிக கடுமையா இருங்க, மிக மிக அன்பா இருங்க. கடுமையான்னு சொன்னால் தடியோட கம்போடன்னு இல்லாம அன்பால கட்டி போட பாருங்க. ஒரு லவ்வபிள் ஃபேமிலிகளை எதிர்காலத்துல அப்படியே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே டெல்சா, பாய், போயிட்டு வாங்க. சந்திப்போம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.